வணக்கம். முதலீடு தமிழ். இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும். சமீபத்துல பாத்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்துக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7,800 கோடி ரூபாய் ஏஜிஆர் கட்டணும்னு சொல்லி. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டாடா கம்யூனிகேஷன்ஸ் ஒரு மொபைல் ஆபரேட்டர் இல்லையே. அவங்க சிம் கார்டு எதுவும் விற்கிறதில்ல. அப்புறம் எப்படி இந்த வோடஃபோன், ஐடியா, ஏர்டெல் மாதிரி நிறுவனங்கள் மாட்டிக்கிட்ட அதே ஏஜிஆர் பிரச்சனையில இவங்க எப்படி சிக்கினாங்க? இத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். இது கொஞ்சம் சிக்கலான விஷயம்தான். ஆனா புரிஞ்சுக்க வேண்டியதும் கூட. ஒரு கம்பெனி அதோட முக்கிய தொழிலுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி தோன்ற ஒரு பழைய பிரச்சனையில எப்படி மாட்டிக்குதுன்னு பாக்குறதுக்கே சுவாரஸ்யமா இருக்கும். விஎஸ்என்எல்னு ஒரு கவர்மெண்ட் கம்பெனி இருந்துச்சு இல்லையா, அதுல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. சரி, அப்போ அந்த விஎஸ்என்எல் காலத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? முதல்ல விஎஸ்என்எல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. விடேஷ் சஞ்சார் நிகம் லிமிடெட். ஆமா, விஎஸ்என்எல் அது முன்னாடி ஒரு அரசாங்க நிறுவனம். இந்தியாவோட இன்டர்நேஷனல் கம்யூனிகேஷன் டிராஃபிக், அதாவது வெளிநாட்டுக்கு போற கால்ஸ், வர்ற கால்ஸ், இதையெல்லாம் ஹேண்டில் பண்றது தான் அவங்களோட முக்கிய வேலை. ஓ, 90கள்ல நாம எஸ்டிடி பூத்ல நின்னு வெளிநாட்டுக்கு பேசுனா அது விஎஸ்என்எல் வழியா தான் போயிருக்கோம், அப்படிதானே? அதேதான், சரியா சொன்னீங்க. அப்புறம் 2002ல என்ன ஆச்சுன்னா, அரசாங்கம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. விஎஸ்என்எல் இருந்த தன்னோட பங்குகளை மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலோட டாடா குடும்பத்துக்கு வித்துட்டாங்க. அப்புறம் 2008ல இதுக்கு டாடா கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு பேர் மாத்தினாங்க. சரி. ஆனா இங்கதான் முக்கியமான பாயிண்ட். விஎஸ்என்எல் வச்சிருந்த அந்த இன்டர்நேஷனல் லாங் டிஸ்டன்ஸ், அதாவது ஐஎல்டி லைசன்ஸ், அப்புறம் நேஷனல் லாங் டிஸ்டன்ஸ் என்எல்டி லைசன்ஸ், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ஐஎஸ்பி லைசன்ஸ், இந்த மாதிரி டெலிகாம் லைசன்சஸ் எல்லாமே அப்படியே டாடா கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்துடுச்சு. ஓஹோ, அந்த லைசன்சஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆச்சா? ஆமா, இதுதான் இப்ப நடக்கிற இந்த ஏஜிஆர் பிரச்சனைக்கு ஒரு விதமான அஸ்திவாரம். சரி, அப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த ஏஜிஆர், அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னா என்ன? இது ஒரு ரெவென்யூ ஷேரிங் முறை தானே? இது ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சையா மாறுச்சு? நல்ல கேள்வி. ஏஜிஆர்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ. 1999ல அரசாங்கம் டெலிகாம் கம்பெனிகளுக்கு ஒரு புது முறையை கொண்டு வந்தாங்க. ஆமா, முன்னாடி பெரிய லைசன்ஸ் ஃபீ இருந்துச்சு இல்லையா? ஆமா, அதுக்கு பதிலா நீங்க சம்பாதிக்கிற வருமானத்துல ஒரு பங்க அரசாங்கத்துக்கு கட்டணமா கொடுங்க, அதாவது ரெவென்யூ ஷேரிங் முறை. இதுதான் கான்செப்ட். கேட்க நல்லதா இருக்கு. அப்புறம் எங்க பிரச்சனை வந்தது? பிரச்சனை அந்த ஒப்பந்தத்துல கிராஸ் ரெவென்யூவை எப்படி கணக்கிடுறதுங்கிறதுல தான். அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க டெலிகாம் சர்வீஸ் மூலமா சம்பாதிக்கிற காசு மட்டும் இல்லாம மத்த எல்லா வழியிலும் வர்ற வருமானத்தையும் சேர்த்துதான் கணக்கு பண்ணணும்னு சொன்னாங்க. எல்லா வருமானமுமா? எதெல்லாம்? அதான் பெரிய ஷாக்கு. வட்டி வருமானம், ஏதாவது சொத்து வித்தா அதுல வர்ற லாபம், வாடகை வருமானம், ஏன் சில பேர் சொன்னாங்க பழைய ஸ்கிராப் வித்த காசு கூட இதுல சேரும்னு அரசாங்கம் சொன்னதான். இது ரொம்ப விசித்திரமா இருக்கே. டெலிகாம் லைசன்ஸுக்கும் ஸ்கிராப் விக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதான், அந்த ஒப்பந்தத்துல எனி அதர் மிஸ்லேனியஸ் ரெவென்யூ அப்படின்னு ஒரு வரி இருந்துச்சு பாருங்க. அத வச்சுதான் அரசாங்கம் எல்லா வருமானத்தையும் கேட்டாங்க. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இத கடுமையா எதிர்த்தாங்க. கண்டிப்பா எதிர்த்து தான் ஆகணும். எங்க பிசினஸ்க்கு சம்பந்தம் இல்லாத வருமானத்துக்கு நாங்க ஏன் லைசன்ஸ் ஃபீ கட்டணும்னு கேட்டிருப்பாங்க. ஆமா, விஷயம் டிடிஎஸ் ஆக்ட், அதாவது நம்ம டெலிகாம் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அண்ட் அப்பலேட் ட்ரைபியூனல், அப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. பல வருஷம் இழுத்துச்சு. கடைசியா 2019ல உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. அதுல அரசாங்கம் சொல்றதுதான் சரின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க கோர்ட்டு? ஒப்பந்தத்துல கையெழுத்து போடும்போது அந்த விதிமுறைகளை ஏத்துக்கிட்டு தானே போட்டீங்க, அதனால அதுல சொன்ன மாதிரி எல்லா வருமானத்துல இருந்தும் பங்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது மத்த கம்பெனிகளை ரொம்ப பாதிச்சிருக்குமே. வோடஃபோன், ஐடியா, ஏர்டெல் எல்லாம் ரொம்ப மோசமா பாதிச்சது. வோடஃபோன் ஐடியாக்கு கிட்டத்தட்ட 58,000 கோடிக்கு மேல கட்ட வேண்டிய நிலை. ஏர்டெலுக்கு ஒரு 40,000 கோடிக்கு மேல. அப்பா! ஏன்னா இது பல வருஷமா கட்டாம விட்ட பாக்கி தொகை, அதுக்கு வட்டி, அபராதம், அந்த அபராதத்துக்கு மேல வட்டி, இப்படின்னு சேர்ந்து சேர்ந்து இவ்ளோ பெரிய தொகை ஆயிடுச்சு. இது கம்பெனிகளையும் மூடுற நிலைமை கொண்டு வந்திருக்குமே. ஆமா, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால உச்சநீதிமன்றமே கொஞ்சம் இறங்கி சரி இந்த தொகைய 10 வருஷத்துல கட்டுங்கன்னு அவகாசம் கொடுத்தாங்க. சரி, இது ஒரு பக்கம். ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, அரசாங்கம் அக்டோபர் 2021ல இருந்து ஒரு மாற்றம் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய நிவாரணம். இனிமே வர்ற காலத்துல ஏஜிஆர் கணக்கு பண்ணும்போது டெலிகாம் சம்பந்தமில்லாத வருமானத்தை சேர்க்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அந்த பழைய பாக்கி,
அது அப்படியே தான் நிக்குது. சரி சரி. இப்போ மத்த கம்பெனிகள், அதாவது வோடஃபோன், ஏர்டெல் மாதிரி மொபைல் ஆபரேட்டர்ஸ் பாதிக்கப்பட்டது புரியுது. ஆனா நம்ம டாடா கம்யூனிகேஷன்ஸ் கதைக்கு வருவோம். அவங்க தான் மொபைல் சேவை கொடுக்கறது இல்லையே, அவங்க எப்படி இதுல வந்தாங்க? அங்கதான் நீங்க கவனிக்கணும். டாடா கம்யூனிகேஷன்ஸ் மொபைல் சேவை கொடுக்கலனாலும் அவங்க கிட்ட இருக்கே அந்த பழைய விஎஸ்என்எல் லைசென்ஸ். ஆமா, ஐஎல்டி, என்எல்டி, ஐஎஸ்பி லைசன்ஸ். அதேதான். அந்த லைசென்ஸும் 1999 ரெவென்யூ ஷேரிங் முறைக்கு கீழ தான் வருது. அதுலயும் இதே ஏஜிஆர் விதிகள் இருக்கு. அப்ப லைசன்ஸ் எந்த வகைன்னு இல்ல, அந்த லைசன்ஸ்ல என்ன விதி இருக்கோ அது பொருந்தும் சொல்றாங்களா? கரெக்ட். அதனால உச்சநீதிமன்றத்தோட 2019 தீர்ப்பு எங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன்ஸ், அதாவது டிஓடி சொல்றாங்க. இதுக்கு டாடா கம்யூனிகேஷன்ஸ் என்ன பதில் சொல்றாங்க? அவங்க ஏத்துக்கிட்டாங்களா? இல்ல. அவங்க இதை தொடர்ந்து எதிர்த்துட்டு தான் இருக்காங்க. அவங்க வாதம் என்னன்னா, எங்களோட பிசினஸ் மாடல் வேற, நாங்க மொபைல் ஆபரேட்டர்ஸ் மாதிரி இல்ல, ஏன் இந்த ஏஜிஆர் வழக்கு நடந்தப்போ நாங்க ஒரு பார்ட்டியா கூட இல்லையேன்னு சொல்றாங்க. டிஓடி என்ன நிலைப்பாட்டுல இருக்காங்கன்னா, அதெல்லாம் முக்கியம் இல்ல, லைசென்ஸ்ல என்ன விதி இருக்கோ அதுதான் முக்கியம், நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்கங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் அப்படிங்கறாங்க. அப்போ இப்போ வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பிட்டு தான் இருக்காங்களா? ஆமா, பல தடவை நோட்டீஸ் போயிருக்கு. இப்ப கடைசியா வந்த நோட்டீஸ் தான் அந்த 7827.55 கோடி கேட்டு வந்திருக்கு. அவங்க பணம் ஏதாவது கட்டிருக்காங்களா? கட்டிருக்காங்க. ஒரு 379.5 கோடிய வந்து அண்டர் புரோட்டெஸ்ட்னு சொல்லி கட்டிருக்காங்க. அதாவது, நாங்க இதை ஏத்துக்கல, எங்க எதிர்ப்பை பதிவு செஞ்சுட்டு கட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். டிடிஎஸ் ஆக்ட்ல அவங்களோட வழக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ இது கம்பெனிக்கு ஒரு மாதிரி தொங்க கத்தி மாதிரி தான். அதாவது கான்டிஞ்சென்ட் லயபிலிட்டின்னு சொல்லுவாங்களே, அதுவா? சரியா சொன்னீங்க. கான்டிஞ்சென்ட் லைபிலிட்டி, அதாவது எதிர்காலத்துல கட்ட வேண்டிய நிலைமை வரலாம், ஆனா உறுதியா சொல்ல முடியாது. வழக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கணும். ஆனா ஒருவேளை கட்டணும்னு வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு அவங்க கிட்ட நிதி இருக்கணும் சொல்றாங்க. அப்ப மொத்தத்துல பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு ஒப்பந்தம், அதுல இருந்தா சில தெளிவில்லாத வார்த்தைகள், ஆமா, இன்னைக்கு தொழில்நுட்பம் மாறி பிசினஸ் மாடலே மாறி போனதுக்கு அப்புறமும் ஒரு கம்பெனியை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். மிக சரியான உதாரணம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. குறிப்பா இது மாதிரி அரசாங்கத்தால கட்டுப்படுத்தப்படுற துறைகள்ல, ரெகுலேட்டட் பிசினஸஸ்ல நீங்க தொழில் செய்யும் போது ம் பழைய ஒப்பந்தங்கள், பழைய விதிகள் எல்லாம் எவ்வளவு காலத்துக்கு உங்களை பாதிக்கலாம், அதோட நீண்ட கால ஆபத்துகள் என்ன, குறிப்பா ஒப்பந்தத்துல இருக்கிற வார்த்தைகள் தெளிவா இல்லனா அதோட விளைவுகள் பல வருஷம் கழிச்சு எப்படி வேணா திரும்ப வரலான்னு யோசிக்க வைக்குது இல்லையா? ஆமா, கண்டிப்பா. இது பத்தி நாம இன்னும் கூட யோசிக்கலாம். ஆமாம். நாம் மற்றொரு உரையாடலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.